கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 1 ராஜாக்கள் 22 அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஆகாப் நாபோத் மற்றவங்களுடைய திராட்சை தோட்டத்து மேல ஆசைப்பட்டு மற்றவங்க யாரு நாபோத்து பக்கத்து அவனுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த தோட்டத்தை கேட்டு கொடுக்காதனால அவனை என்ன செஞ்சுட்டான், கொலை எசபேல் என்ன செஞ்சுட்டான், அவளை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் மித்தமாக பட்டணத்துக்கு சாகிறவன் நாய்களும் வெளியில சாகிறவனை ஆயத்து பறவைகளையும் பட்சிக்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அதன்படியாக ஆகாப் என்ன செய்றான், யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்தை கூட்டு போனான். ஆனாலும் வேஷம் மாதிரி தான் போனான். வேஷம் மாதிரி போனதுனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் வெளில அம்பு எய்யும் போது அந்த அம்பு மேல இருந்தது, அவன் மேல அவன் சாரதிக்குள்ள பட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், ரத்தம் அடிந்து ரதத்தினுள்ளே சாய்ந்து கொண்டு இருந்தான். பொழுது ஆனா சாயங்காலம் ஆகுற வரைக்கும் அலை நின்னா. அதுக்கப்புறம் யுத்தம் ஓய்ந்த உடனே இனி எல்லாரும் அவரவர் பட்டணத்துக்கு போகலாம்னு சொல்லி பறைசாற்றப்பட்ட உடனே பொழுது போகும்போது எல்லாரும் அவரவர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் பட்டணத்துக்கு போயிட்டாங்க, சீரியர் பட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அதே போல அவன் இறந்த உடனே அவனுடைய ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமரியாவில போய் கழுவ போகும்போது கர்த்தர் சொன்னபடியே நாய்கள் என்ன செய்யுதுன்னா அவனுடைய ரத்தத்தை அந்த தலைவட்டுல அந்த கவசத்தின் ரத்தத்தையும் அந்த ரதத்துல இருந்த ரத்தத்தை கழுவும் போது நாய்கள் அப்படியே என்ன செய்யுது, அவன் ரத்தத்தை நக்குனது. கர்த்தர் சொன்ன அப்படி என்ன செய்யுது நடந்துச்சு. மற்றபடி அவனோட இது எல்லாம் நாளாகம் புஸ்தகத்துல மற்ற டீட்டெல்லாம் எழுதிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடி இப்ப ஆகாப் என்ன செய்யறான், தன்னுடைய பிதாக்களுடைய நெத்திர நடந்து போயிட்டான். ஆகாப் யாரு, இஸ்ரேலின் ராஜா. இஸ்ரேல் ராஜா மரித்து போனோன்னா அவனுடைய குமாரன் அசரியா. ஆகாப்புடைய குமாரன் அசரியா என்ன செய்யறான் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் தேசத்துல ராஜாவா வந்திருக்கிறான். இந்த சமயத்துல இஸ்ரேல் யோசபாத் ராஜா யாரு, நம்ம யூதா ராஜா யோசபாத்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப ஆகாபின் ராஜா 4வது வருஷத்துல யூதாவின் மேல் நினைச்சான் யோசபாத் ராஜாவா வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த யோசபாத் ராஜாவா இருப்பது யூதா ராஜா 35 வயதா இருந்தான். 35 வயது இருந்து 20 வருஷம் என்ன செஞ்சானா எருசலேமில ராஜபாரம் பண்ணான்னு சொல்லி பாக்குறோம். சிலிகின் குமாரத்திக்கு அவனுடைய தாயின் பேர் அசுபால். அவன் தாயின் பேர் அசுபால். இப்ப யோசபாத்து என்ன செய்யறான், யோசபாத்து அவனுடைய தகப்பனாகிய ஆசாவின் வழியின்படியே என்ன செய்யறான், அவன் நடக்கிறான். யோசபாத்து 35 வயதுல இதுல ராஜாவாகிறான். ஆனா அவனுடைய அப்பா ஆசான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆசா அதிக வருஷங்களை என்ன செஞ்சாரு, ராஜபாரம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம். ஆசா எப்படி கர்த்தருக்கு பிரியமான வழி நடந்தானோ அந்தபடியே என்ன செய்தான், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதபடி செம்மையானத காரியங்களையே யோசபாத்தினுடைய மகன் என்ன செஞ்சான் செய்து கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆசபாத்தின் மகன் யோசபாத் கர்த்தருடைய வழிகள் என்ன செய்யறான், அப்படியே செம்மையானதை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா மேடைகள் தகர்க்கப்படலை. அவங்க அப்பா காலத்துல இருந்த மேடைகள் இன்னும் என்ன செய்யல, மேடைகள் தகர்க்கப்படலை. ஆனா பலிபடத்துல என்ன செய்யறாங்க, தூபம் காட்டி வர்றாங்க. இப்ப யோசபாத் என்ன செய்யறான், இஸ்ரவேலின் ராஜாவோடு என்ன செய்யறான், சமாதானமா இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பாவும் என்ன செய்யறான், யோசபாத்து ஆகாப்போட என்ன செஞ்சான், சமாதானமா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய குதிரைகளின் ஜனங்கள் சொல்லிட்டு யுத்தத்துக்கு என்ன செஞ்சான் போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வேஷம் மாதிரி போனாங்க. ஆனாலும் அவன் செத்து போயிட்டான் ஆகாப்பு. யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமான வழியில் இருந்ததுனால யோசபாத்து யுத்தத்துல என்னதுல சாகலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா சில ராஜாவோட சமாதானமா இருந்ததுனால இப்ப அவனுடைய மற்ற டீட்டெல்லாம் எங்க இருக்கு, யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்துல யோசபாத்தை பற்றியும் டீட்டெல்லாம் எழுதிருக்குன்னு பார்த்தோம். ஆகாப்பை பத்தியும் 4ஆகத்துல டீட்டெல்லா எழுதிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப யோசபாத்தை பத்தியும் 4ஆம் புஸ்தகத்துல மற்ற டீட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சமயத்துல ஆசா என்ன செய்யறன்னா, ஆசா நாட்கள்ல மீதியாய் விட்டிருந்த லட்சியான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து யாரு, ஆசாவின் மகன் யோசபாத் என்ன செய்யறான், அற்று போக பண்ணான். லட்சியான புணர்ச்சிக்காரர்களை இந்த தேசத்துல அற்று போக பண்ணனான். ஆனா இப்போ இஸ்ரவேல் இதாவில ஏதோமில் ராஜா என்ன செய்யல இல்லை, ஏதோமில் ராஜா அந்த காலத்துல இல்லை. ஆனா பிரிதிராஜன் மட்டும் என்ன செய்யறான், ஒருவன் இருக்கிறான். பொண்ணுக்காக என்ன செய்யறான், ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஷின் கப்பல்களை செய்யறானாம். பொன் வாங்குறதுக்காக ஒப்பீருக்கு போனா பொன் வாங்கலாம், அதற்காக வேண்டி
யோசபாத் என்ன செய்றான், தர்ஷீஷின் கப்பல்கள் என்ன செய்றான். ஆனா அந்த கப்பல் வந்து என்ன செய்யல, அங்க போகாதபடிக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டு அந்த கப்பல் என்ன செய்து உடஞ்சு போயிடுச்சு. அந்த கப்பல் எங்க செஞ்சான் அப்படின்னா, எசியோன் கெபேரில யோசபாத் என்ன செய்றான். எசியோன் கெபேரில தர்ஷீஷ் போற கப்பல்களை என்ன செய்றான், செய்து வச்சிருக்கிறான். ஆனா அந்த கப்பல் வந்து என்ன செஞ்சுட்டு உடஞ்சு போயிட்டு. ஆனா வந்து ஆகாபின் குமாரன் யாரு, அசரியான்னு சொல்லி பார்த்தோம், இஸ்ரவேல் ராஜா. இந்த இஸ்ரவேல் ராஜா வந்து அகசியா வந்து என்ன செய்றான், யோசபாத்திட்ட கேட்கிறான், உம்முடைய வேலைக்காரர் என்னுடைய வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரு கூட கப்பல்ல போகட்டுமான்னு கேட்கறான். இவன் கப்பல் செஞ்சான்ல, தர்ஷீஷ் போறதுக்கு என்ன செஞ்சான், கப்பல் செஞ்சால எஸ்எம்கே பேர்ல, அதனால இந்த கப்பல்ல என்னுடைய வேலைக்காரரும் உங்களுடைய வேலைக்காரோட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதற்கு யோசபாத் சில சம்மதிக்கவே இல்லை. என்னுடைய வேலைக்காரோட உங்களுக்கு வேலைக்காரர் வரட்டுமான்னு சொல்லுக்கானா யுத்தத்துக்கு ஆகாப்போ யோசபாத் தான் ஒன்னா போனாங்க. ஆனா வந்து இந்த சமயத்துல ஆகாப்புடைய மகன் அசரியா வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, கப்பல்ல வந்து வேலைக்காரருக்கு பொண்ணை வாங்க போறதுக்கு போகட்டுமான்னு கேட்டதுக்கு அவன் சம்மதிக்கல. கடைசியில கப்பல் என்ன செஞ்சுட்டு உடஞ்சு போயிடுச்சு. இப்போ யோசபாத்தும் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா மறிச்சு போயிட்டான். யோசபாத் யாரு, ஆசாவுடைய மகன் யோசபாத்து. இவனும் நினைச்சிடான் மறிச்சு போயிட்டான். மறிச்சு போனான்னு இவனை தாவீது நகரத்தில் நினைச்சிடாங்க அடக்கம் பண்றாங்க. அவன் குமாரன் யோராம் அந்த ஸ்தானத்துல ராஜாவா வாரான். ஆசாவுக்கு அப்புறம் யோசபாத்துக்கு அப்புறம் வந்து யோராம் வந்துச்சுறான் அந்த ஸ்தானத்துல ராஜாவா மாறான். இந்த சமயத்துல ஆகாபின் குமாரனாகிய அகசியா என்ன செய்றான் அப்படின்னா, யூதான் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்துல சமரியாவில் என்ன செய்றான், ராஜாவா வானானாம். சமரியாவில் 17ஆவது வருஷத்துல என்ன செய்றான், ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் தான் என்ன செஞ்சான், ராஜபாரம் பண்ணியிருக்கான். ஆனா 2 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்கான். காரணம் என்னன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஆகாபின் ராஜா. ஆகாப் எப்படி பொல்லாத காரியத்தை செஞ்சானோ அதே போல தன்னுடைய மகனும் என்ன செய்றான், பொல்லாத காரியங்களை செய்றான். ஆனா வந்து யூதா ராஜா வந்து ஆசா வந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சதுனால அதிக வருஷம் அவரோட இருந்தான். அவருடைய மகனும் என்ன செய்றான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை யோசபாத் செஞ்சான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப வந்து ஆகாபின் குமாரன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பண்ணது செய்ததுனால 2 வருஷம் தான் என்ன செய்றான், ராஜபாரம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் பார்வைக்கு பொல்லா பண்ண செய்ததுனால அவனை என்ன செய்றான், பாகாலை சேவித்து அந்த பாகாலை பணிந்து கொண்டு தன்னுடைய தகப்பன் எப்படி செஞ்சானோ அதே போல இஸ்ரேல் தேவனா கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டான், கோபப்பட்ட ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சுட்டானோ கர்த்தருக்கு என்ன செய்றான், கோபப்பட்ட ஆரம்பிச்சிட்டான். அடுத்தபடியாக வந்து இப்போ 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் அப்படின்னா, ஆகாப் என்ன செய்றான், மரணம் அடைஞ்சிட்டான். மரணம் அடைஞ்ச மோவாபியர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆகாப் மரணம் அடைஞ்ச பிறகு அகசியா அவனுடைய மகன் ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இந்த சமயத்துல மோவாபியர்கள் என்ன செய்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த சமயத்துல அகசியா என்ன செய்றான்னா, 2 வருஷம் அவரோட இருந்தான்னு சொன்னால அது எப்படி மறித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அகசியா என்ன செய்றான்னா, சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து இருந்துதான் அந்த கிராதின் வழியா என்ன செய்றான், விழுந்துட்டான். அகசியா ராஜாவா இருக்கும்போது சமரியாவில் மேல் வீட்டுல கிராதின் வழியா விழுந்து என்ன செய்றான், வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி நான் பிழைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேடலை. அப்ப பாகால தேடினதுபடி இவனும் என்ன செஞ்சுட்டானா, எக்ரோனின் தேவனாகிய பாகால்கிட்ட என்ன செய்றான், பாகால் சேவடித்து போய் விசாரிச்சுட்டு வாங்க, நான் வியாதி நீங்கி நான் பிழைக்க மாட்டேனான்னு சொல்லி எனக்கு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேவர்கள் என்ன செய்றான், அனுப்பிவிடுறான். ஆட்களை அனுப்பிவிட்ட உடனே இப்ப கர்த்தருடைய தூதன் நினைச்சாரு, திஸ்பேனியாவுக்கு எலியாவுக்கு உண்டாகிறாரு. ஏன்னா இவன் இஸ்ரேல் ராஜா கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறத விட்டுட்டு விக்கிரத்தை வழிபடுறதுக்கு என்ன செஞ்சுட்டான், பாகால் சேவல் விசாரிக்க போனதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கர்த்தருடைய தூதனாகிய திஸ்பேனாகிய எலியாவை என்ன செய்றாரு, பேசுறாரு. என்ன பேசுறாரு, எழுந்து சமரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போ. அவங்க என்ன செய்றாங்க, எக்ரோன்ல வந்து விசாரிக்கிறதுக்கு போறாங்க பாகால் சேவல் இடத்துக்கு. நீ எதிர்பட்டு போய் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க பாகால் சேவல் விசாரிக்க போறீங்க, நீங்க பாகால் சேவல் கர்த்தர் இஸ்ரவேலில தேவன் இல்லை என்று சொல்லியா நீங்க பாகால் சேவல் இடத்துல நீங்க விசாரிக்க போறீங்க, அதன் மித்தன் ஏறின கட்டுல இருந்து இறங்காதபடிக்கு சாகவே சாவான்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி
கர்த்தர் என்ன செய்றாரு, எலியாவிட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே எலியா இப்ப என்ன செய்யறான்னா, நேரா அவங்க ஆட்களை அனுப்பிவிட்டு பாகால் செபிட்டு போறாங்களா, அவங்களுக்கு எதிராக என்ன செய்றாரு, எதிராக செயல்பட்டு வராரு. அப்ப எதிராக வரும்போது அந்த சேவகர்கள்ட்ட அகசியா அனுப்பிவிட்ட சேவகர்கள்ட்ட எலியா கேட்கிறாரு, இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னு சொல்லியா நீங்க பாகால் செபிடத்தை விசாரிக்க போறீங்க, இதன் வித்து நீங்க ஏறின கட்டில இருந்து இறங்காதபடிக்கு சாகவே சாவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாரு என்பதை போய் நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்க ராஜாவாயி அகசியாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி என்ன செய்றாரு, சொல்லி விடுறாரு. இப்படி சொன்ன உடனே இப்போ அந்த பாகால் செபத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த ஆட்கள் நிறைய அரசியா ராஜாட்ட போறாங்க. போய் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க போறாங்க. போயிடுற சமயத்துல அவன் அரசியா கேட்கறான், என்ன நீங்க போன காரியம் என்ன நடந்துச்சு, சீக்கிரமா வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து போகும்போது வழியில ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தான். அந்த மனுஷன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ராஜாட்ட போய் நீங்க சொல்லுங்க, நீங்க ஏறின நீங்க வந்து இஸ்ரேல் தேவன் இல்லைன்னு சொல்லி நீங்க பாகால் செபிடத்துல விசாரிக்க போனதுனால ஏறின கட்டில இருந்து இறங்காதபடிக்கு நீங்க சாகவே சாவான்னு சொல்லி ராஜாட்ட சொல்லி சொன்னாரு. அதை நாங்க வந்து என்ன செய்யறோம், நாங்க வந்து பாகால் செபிட்ட போகாதபடிக்கு நாங்க என்ன செஞ்சுட்டோம், நாங்க சீக்கிரமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ அகசியா ராஜா கேட்கறான், இவங்க அனுப்பிச்சிட்டான். அப்ப எலியா தீர்க்கதரிசி தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால கேட்கறான், அந்த மனுஷன் எப்படி எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன சேவகர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த சேவகர்கள் சொல்றாங்க, அவன் வந்து மயிர் உடைய என்ன செஞ்சான், தரித்திருந்தான், வார்க்கச்சையை தன் அறையில என்ன செஞ்சிருந்தான், கட்டி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. மயிருடைய தரித்து வார்க்கச்சையை கட்டியிருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான், இது திஸ்பேனாகிய எலியா தான் அப்படின்னு சொல்லி அகசியா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே இப்ப அவனிடத்துல ஒரு தலைவனையும் 50 சேவர்களையும் என்ன செய்யறான், அகசியா அனுப்பிவிடுறான். இந்த சமயத்துல எலியா எங்க இருக்கிறாரா, மலையின் உச்சியில நினைச்சிட்டாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. மலையின் உச்சியில இருக்கிற எலியாட்ட இவங்க ஏறி போய் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனு ராஜா உன்னை வர சொல்லுறாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய ராஜா அரசாட்சி நடக்கிறதுனால ராஜான்னு சொல்லி என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதனால அவன் சொல்றான், தேவனுடைய மனுஷனு ராஜா உன்னை அழைக்கிறான்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு விரோதமாக அந்த சேவர்களுக்கு விரோதமாக சொல்றாங்க, அந்த தேவனுடைய அக்கனி வந்து என்ன செய்யறது, தேவனுடைய மனுஷன் நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து உங்களை என்ன செய்யும், பட்சிக்கும், உங்க 50 பேரையும் பட்சிக்க கடவுது அப்படின்னு சொல்றான். நான் தேவனுடைய மனுஷனானா வானத்துல இருந்து உங்களை 50 பேரையும் பட்சி கடவுது. இப்ப அகசியா எதுக்கு அனுப்பிவிடுறான்னா, உங்களை கொல்லதான் அனுப்பிவிடு வெளியே குற்றம் சொல்லி அனுப்பிவிடுறான். அதனால அவன் சொல்றான், என்னுடைய மனுஷனானா வானத்துல அக்கினி இறங்கி உங்களை 50 பேரையும் பட்சிக்கப்படுதுன்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க, நேர போய் என்ன செய்யறாங்க, செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே இப்ப அவங்க என்ன செய்ய விடல, அகசியா அடுக்கல, மறுபடியும் ஒரு தலைவனையும் 50 சேவகர்களையும் அனுப்புறான். அனுப்பி போய் நீங்க என்ன செய்யுங்க, எலியா தீர்க்கதரிசிய ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனை ராஜா உன்னை வர சொன்னாருன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க அக்கினி பரிசுத்து போட்டுட்டு இப்ப 2வது அனுப்பிப்பட்டவங்க என்ன செய்றாங்க, தேவனுடைய மனுஷனை ராஜா உன்னை சீக்கிரமா வர சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே எலியா அவர்களுக்கு பயக்கிற மாதிரி சொல்றாங்க, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன்னை 50 பேரையும் பட்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இவ்வளோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தலைவனையும் அந்த 50 பேரையும் என்ன செய்து பட்சித்து போட்டுட்டு இப்போ 100 பேர் 102 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. 2 தலைவர்களும் 50 பேரை என்ன செஞ்சாங்க, மறிச்சு போயிட்டாங்க. இந்த சமயத்துல இப்ப அடுத்தபடியாக ராஜா அவங்கள மறிச்சு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இன்னும் அடுத்த ஒரு தலைவனையும் அடுத்தபடியாக 50 சேவகர்களையும் என்ன செய்யறான், அனுப்பி விடுதான். இப்ப ராஜாவனைய கூப்பிடுறாருன்னு சொல்லி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தலைவனும் 50 சேவர்களும் ராஜாட்ட வந்து எடுத்துறாங்க, அந்த மலையில போய் ஏறி போறாங்க. ஏறி போய் எலியாவுக்கு முன்பாக நினைச்சாங்க, முழங்கால் படிட்டாங்க. எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவன்கிட்ட எலியாவிட்ட வேண்டிக் கொள்றாங்க, என்னன்னா, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாகன்னு சொல்லி தன்னை தாழ்த்திட்டாங்க. இவங்க தலைவனும் 50 சேவர்கள் நினைச்சாங்க, தன்னை தாழ்த்திட்டாங்க.
தாழ்த்தினோடனே இப்போ நீ அச்சனையும் வானத்திலிருந்து இறங்கி இதுக்கு முன்னால வந்த தலைவர்களையும் சேவர்களையும் பட்சித்து போட்டது போல எங்களுடைய நினைச்சது அது பட்சித்து போடாதபடிக்கு எங்களுடைய பிராணம் உடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக அப்படின்னு சொல்றான். சொன்னோன்னே இப்போ கர்த்தருடைய தூதன் தீசுபனாகி எலியாவனைக்கு சொல்றாரு, அவனோட கூட நினைச்சுப்போ, நீ இறங்கிப்போ. யாரு? சேவர்களோட அந்த 50 தலைவர் வந்திருக்காங்களா, இவங்களோட கூட நினைச்சு நீ இறங்கி நேர போய் அகசியாவை போய் நீ சந்தி அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு நீ பயப்படாத. உங்க 2 பேரும் கூப்பிட்டாங்க, அவங்க பயந்து அக்கினி 2 எரிச்சாச்சு. இப்ப இவன்ட்டு என்ன உங்க தாழ்மைப்பட்டதுனால கத்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ உங்களோட சேர்ந்து என்ன செய்ய நீ போ அப்படின்னு சொல்றாரு. பயப்படாத நீ போன்னு சொன்னோன்னா இவர் நினைச்சாரு நேர இந்த சேவர்களோட சேர்ந்து என்ன செய்யறாருன்னா நேர ராஜாவை பார்க்க போறாரு. அங்க பார்க்க போய் கர்த்தர் சொன்னபடியே சொல்றாரு, இஸ்ரவேல்ல தேவன் இல்லை என்றா நீ என்ன செய்ற, ஏற்கனவே தேவநாயக பாகால் சிவனிடத்திற்கு விசாரிக்கிறதுக்கு நீ ஆட்கள் அனுப்புறா. நீ அப்படி அனுப்புறதுனால நீ ஏறின கட்டில இருந்து இறங்காதபடிக்கு நீ சாகவே சாவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி எலியா திக்தரிசி நேரம் விட்டு என்ன செஞ்சுட்டான், அக்ஸ ராஜாட்ட சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே இப்ப எலியா சொன்ன வார்த்தையின்படியே அவன் என்ன செஞ்சுட்டான், அகசியா இறந்து போயிட்டான். அதுக்கு கிராதின் வழியா விழுந்து வியாதிப்பட்டு இருந்தாலும் இப்ப என்ன செஞ்சுட்டான், கர்த்தர் சொன்னபடியே என்ன செஞ்சுட்டான், மறைச்சு போயிட்டான். ஆனா அவனுக்கு வந்து என்ன செய்யல, குமாரர்கள் கிடையாது. அகசியாவுக்கு குமாரர்கள் கிடையாது. இந்த சமயத்துல இப்போ யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜா வேணும். அதனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, யூதாவின் ராஜாவாகிய இப்ப யாரு, யோசபாத் நினைச்சான், ஆசாவனோட மகன் யோசபாத் நினைச்சான் இப்ப யூதாவில் ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஆகாபின் மகன் அகசியா இருந்தான். கரெக்டா நினைச்ச 2 வருஷத்துல மறிச்சு போயிட்டான். இப்ப இங்க ராஜா இல்ல. ராஜா இல்லாதனால யூதான் ராஜா யோசபாத் குமாரான யோராமின் 2ஆம் வருஷத்துல, யோசபாத்தினுடைய மகன் பேர் என்னது, யோராம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய மகன் வந்து ஆகா, யோசபாத் ஆஷாவுக்கு பிறகு யோசபாத், யோசாப்புக்கு பிறகு யோராம். இந்த யோராம் வந்து அரசாட்சியில என்ன செய்யறான், இப்போ இதாவில் வந்து என்ன செய்யறான், ராஜாவா அவன் ஸ்தானத்துல ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கான். இப்ப அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜாக்கள் 4ஆம் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இதுல இருந்து நம்ம பாக்குறோம் 1 ராஜாக்கள்ல நிறைய ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ராஜாக்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேல்ல ராஜா யாரு, சவுல் மட்டும் தான் வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சவுல் வந்து மரித்து போன பிறகு தாவீது என்ன செஞ்சாரு, எக்ரோன்ல வந்து என்ன செஞ்சாரு, ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். யூதாவில் உள்ள எக்ரோன்ல ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து மற்ற 10 கோத்திரங்களுக்கும் யாருன்னா சவுல் ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா சவுல் இறந்த பிறகு வந்து ஃபுல்லாவே யாரு, தாவீது தான் என்ன செய்யறான், சகல இஸ்ரேல் தேசத்தையும் அரசாட்சி செஞ்சு கொண்டிருந்தான். இப்ப அந்த சகல இஸ்ரேல் தேச ராஜாவாகி கொண்டிருக்கும் போது தாவீதுக்கு அப்புறம் யாரு, சாலமோன் வந்து என்ன செஞ்சான், தாவீதுடைய மகன் சாலமோன் சகல இஸ்ரேல் தேசத்துக்கும் தலைவனா இருந்தான். அந்த சாலமோன் வந்து என்ன செஞ்சுட்டான்னா, தாவீது வந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுன்னு நினைச்சான். ஆனால் கட்ட முடியல. கர்த்தர் நீ ரத்தம் சிந்தினால உன்னுடைய கற்ப பிறப்பாகிய உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார் கர்த்தர். அதன் முடியாது தாவீது சகல பொருட்களையும் சேர்த்து வச்சு தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்தான், வச்சிருந்தான். அதனால சாலமோன் நினைச்சான் அவனுடைய காலத்துல ராஜாவா இந்த எருசலேம் ஆலயத்தை நினைச்சிருந்தான் கெட்டுனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் ஜனங்கள் பலிப்படத்துலதான் பலியிட்டு வந்தாங்க. இப்ப ஆலயம் கட்டியாச்சு, ஆலயத்துல இருந்து பலிப்பட்ட நினைச்சோம். ஆனா வந்து நிறைய மனைவிகள், கர்த்தர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்தனால அநேக விக்கிரங்களை பின்பற்றுறதான இடத்துல அவன் வந்து நினைச்சான், பெண் எடுத்துட்டான். பெண் எடுத்ததுனால அவனுடைய மனைவிகளை அவனை என்ன செஞ்சுட்டாங்க, விக்கிரகத்தை வழிபடியா அவனை அடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால ஆலயம் கட்டின கையே என்ன செஞ்சுட்டான்னா விக்கிரகத்துக்கு என்ன செய்யலாம், பலிபீடம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் சொல்லியிருந்தாரு அவங்களோட திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி என்ன செஞ்சுட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணம் செய்யாதபடிக்கு அந்நியர்களை திருமணம் செய்து முடிச்சிருந்துதான் அவங்க என்ன செய்றாங்க, அம்மோனியர்கள், மோவாபியர், இப்படிப்பட்டதுல எல்லாம் பெண் எடுத்தவங்க எல்லாம் விளக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருந்து பெண் எடுத்ததுனால அவங்க நினைச்சாங்க தங்களுடைய தெய்வங்களை வழிபட வச்சுட்டாங்க. தாவீத சாலமோனை பலிபீடமும் கட்ட வச்சுட்டாங்க. விதமாக சாலமோன் சகல ஐஸ்வர்யமும் ஞானமும் கர்த்தர்கிட்ட கேளாதபடி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தவனும் என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்து போயிட்டார். விழுந்து போனது நிமித்தமாக அவருடைய மகன் ரெகொபெயாம் வந்தாரு. ரெகொபெயாம் வந்து காலத்துல என்ன செய்றான்னா
ஆட்சி பிரிக்கப்பட்டுட்டு அந்த 10 கோத்திரத்து 12 கோத்திரத்துல இப்ப என்ன யூதா தனி கோத்திரமா இருக்குது. மற்ற 11 கோத்திரத்துல இப்ப யாருக்கு யெரொபெயாமுக்கு ரெகொபெயாம் சாலமன் ராஜாவுடைய மகன் ரெகொபெயாமுக்கு ஒரு கோத்திரம் தான் இருக்கு. யூதா கோத்திரம் மாத்திரம் தான் அவன்கிட்ட இருக்குது. மற்ற 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜாட்ட என்ன செஞ்சுட்டு போயிட்டு. இஸ்ரவேல் ராஜா யாருன்னா சவுல் மரித்து போன பிறகு சவுளுடைய வேலைக்காரனா இருந்த யெரொபெயாம் கையில என்னச்சது மற்ற 10 கோத்திரமும் விடப்பட்டுட்டு. அதனால அந்த யெரொபெயாம் காலத்துல என்னச்சது 10 கோத்திரம் கையில விடப்பட்டிருந்து. இப்போ அந்த சாலமன் கையில சாலமுடைய மகன் ரெகொபெயாம் காலத்துல அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பட்டணம் தான், யூதா பட்டணம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தோம். அந்த சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் தான். ரெகொபெயாமுடைய மகன் அவன் என்ன செய்யறான், இஸ்ரவேல இதாவை அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். ரெகொபெயாமுக்கு பிறகு அவனுடைய குமாரன் அபியா வாரான். அபியாவுக்கு பிறகு ஆசா வாரான். ஆனா இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, ஆசா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டிருக்கிறான். ஆசாக்கு பிறகு ஆசாவுடைய மகன் யோசபாத் அரசாட்சிக்கு வரான். அந்த யோசபாத்துக்கு அப்புறம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு அவன் பண்ணதை செய்யல, செம்மையானதை செஞ்சான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த யோசபாத்துக்கு அப்புறம் அவனுடைய மகன் யோராம் அரசாட்சிக்கு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக இது தாவீதினுடைய சந்ததி. இவங்க யூதா கோத்திரத்துல உள்ளவங்க, யூதா ராஜாக்கள். இஸ்ரவேல் ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சவுல் மேல என்ன செஞ்சாரு, சகல இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அந்த சவுலுக்கு அப்புறம் அவனுடைய குமாரன் எல்லாரும் மறிச்சு போனதுனால தாவீது தான் அரசாட்சி செஞ்சான். தாவீது கட்டல தாவீதுடைய மகன் சாலமன் அரசாட்சி செஞ்சான்னு பார்த்தோம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பண்ணது செய்தனால சவுளுடைய ஊழியக்காரன் கையிலேயே கர்த்தர் செஞ்சுட்டாரு, 10 கோத்திரத்தை கொடுத்தாரு. அவன் பேர் தான் யெரொபெயாம். யெரொபெயாம் தான் பல இப்ப என்ன செய்யறான், யெரொபெயாம் காலத்துல அபியா தீர்க்கதரிசி சொன்னபடி 10 கோத்திரம் உனக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருந்து. அந்த 10 கோத்திரத்தை அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தான். யெரொபெயாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பண்ண செஞ்சதுனால அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு பிறகு நாதாப் வந்தான். நாதாப்பும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செஞ்சதுனால அவனுடைய மகன் பாஷா வந்தான். பாஷாவும் பொல்லாப்பு செஞ்சதுனால ஏலா வந்தான். ஏலாவுக்கு பிறகு என்ன செஞ்சான்னா சிம்ரி வந்தாப்புல. சிம்ரி திப்னி வந்தாரு. திப்னிக்கு அப்புறத்துல உம்ரிக்கு அப்புறம் ஆகாப்புக்கு அப்புறம் அசரியா. இந்த அசரியா வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கிறோம். இப்ப அசரியாவும் என்ன செஞ்சுட்டாரு, மறுத்து போயிட்டான்னு சொல்லி பாக்குறோம். இது உள்ளது நாலு தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் ஆசிரியப்பராகாம.